अस्सलामुअलैकुम वेलकम बैक टू माई चैनल मिस बास्मिनी वर्ल्ड इनकी व्लॉग என்னன்னா ஸ்பெஷலாக க்ரீன் மசாலா கொடுத்து பிரியாணி சமைச்சிருக்கேன் எங்கள் அக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, பிரியாணி உங்கள் வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம்ல, நாங்களும் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவே நான் இந்த பிரியாணி வீடியோ வந்து ஃபுல் விலாக் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் நாங்களே ட்ரை பண்ணோம் க்ரீன் மசாலா கொடுத்து பிரியாணிக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவல். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என் சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய யூடியூப் லிங்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டாக கேஸ் பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் போட்டுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் ஏன்னா ரொம்ப தேவைப்படும் பிரியாணிக்கு. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டு அது நல்லா ஹீட்டாக விட்டுடணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் போடணும், சரியா? அப்போது டேஸ்ட்டு நல்லா வரும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தக்காளி, ஆனியன்ஸ் அண்ட் கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சை பழம். இந்த பேஸ்ட்டு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே கொடுத்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நாங்கள் வெங்காயம் போட்டுடுவோம். நாங்கள் பிரியாணி மசாலா இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் பிரியாணி செய்வோம் எப்போவுமே. சரி, இப்போது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடணும். நம்ம பிரியாணி செய்கிறதுக்குன்னா வெங்காயம் கம்பல்சரி இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்திருக்கணும். நீங்கள் வேணும்னா கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கீ எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போது வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். சின்ன தக்காளி இருந்தால் 4 கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் 3 தக்காளியை போட்டுக்கணும். வெங்காயம் எவ்வளோ போடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டு வரும். ஆனால் எனக்கே தெரியாது முஸ்லீம்ஸ்காரங்க நாங்கள் பண்ணுற பிரியாணியில் அந்தளவுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் எங்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காகவே நான் பிரியாணி வீடியோ போட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் ஸ்பெஷலாக தான். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆகணுன்னா, சீக்கிரமாக ஃப்ரை ஆகணுன்னா அதில் சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அது. ஸோ அதனால தான் நான் இப்போது தக்காளி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் இது பேஸ்ட்டு நான் காமிச்சிடலாம். அதுக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, லவங்கு, பிளாக் பெப்பர், கொத்தமல்லி போட்டுக்கிட்டு இது வந்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். க்ரீன் மசாலா இது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்களா மசாலா அங்கே வச்சுட்டோம். இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். பிரியாணியில் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுற ஏதாவது மசாலானா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அது நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ நாங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். 1 கேஜி சிக்கன் தான் சமைச்சிட்ருக்கோம் பிரியாணி. நாங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே போகணும். பார்த்திங்களா, ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வாசனை வருது. அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாசனை வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல க்ரீன் மசாலா, அந்த மசாலாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, மசாலா போட்டதுமே அந்த மசாலா கொதிக்கும் போது இன்னும் வாசனை சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சமைச்சிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு ஒரு வாட்டி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம அந்த பேஸ்ட்டு போட்டோம்ல, அந்த அரைச்சி வச்ச மசாலா, அது கூடவே தயிர் 1 கப்பு போட்டுக்கணும். இந்த அளவுக்கு 1 கப்பு தயிர் போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பிரியாணி கம்பல்சரி தயிர் நாங்கள் போடுவோம். இந்த க்ரீன் மசாலா பிரியாணின்னு சொல்லிட்டு இல்லை, நார்மல் பிரியாணி செஞ்சால் கூட நாங்கள் தயிர் போட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தா அது நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்ம க்ரீன் மசாலாவும் தயிர் போட்டு போல் அது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம சிக்கன் கழுவி வச்சுருப்போம்ல, அந்த சிக்கனை போட்டுக்கணும். சிக்கன் கழுவும் போது எப்போவுமே கொஞ்சம் சால்ட்டு, லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அந்த வாசனை நல்லா போகும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கிறது நாங்கள் போட்டோம். பிரியாணிக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா ரைஸு நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே கழுவி வச்சுக்கணும். கழுவி ஊற வச்சுட்டு அது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் உடனே கழுவி அப்போவே போடுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா
பார்த்தீங்களா, நல்லா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம தண்ணி போட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோ கிளாஸ் அரிசி வச்சுக்கிறீங்களோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி மாதிரி அளவு வச்சுக்கோங்க. எங்கள் அக்கா ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சுருக்கிறதுனால தண்ணி அப்படியே போட்டா. இந்த அளவுக்கு தண்ணி போட்டு ஆஃப் எலுமிச்சை சாதம் போட்டுக்கலாம். எங்கள் அக்கா தெரியாமல் இன்னொரு கொஞ்சம் போட்டு விட்டா. பட் பரவாயில்ல, அந்த புளிப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்கிறதுனால புளிப்பு வரும்னு நீங்கள் நினைக்க வேணாம். புளிப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா. எலுமிச்சை சாதம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் 7 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கணும். அதில் எப்பவும் பிரியாணி செய்யும்போதும் சரி, பலாவ் செய்யும்போதும் சரி, தண்ணி பார்த்து போட்டுக்கிட்டால் தான் அந்த சாதம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது நல்லா கொல கொலன்னு ஆகிட்டுருக்கும். அது நீங்கள் அரிசி போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மெதுவாக பார்த்து ஸ்லோவாக அதை திருப்பிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக மூடி வச்சிடலாம். ஒரு 8 இல்லை 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதை கொதிக்கிறதுக்கு, ரைஸ் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் ஆயிருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மு விட்டுடலாம். பார்த்தீங்களா, பார்த்து நிதானமாக தான் இந்த மாதிரி அது திருப்பணும் ரைஸு, இல்லைனா அது ஒடிஞ்சிரும். அப்போ நல்லா இருக்காது சாதம் பிரியாணி. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தம்முக்கு வச்சிடலாம். மூடிட்டு தம்மு வச்சுட்டு அது நல்லா ரைஸ் நல்லா பிரியாணி ஆகிடும். ஸோ கடைசியாக பார்த்தீங்களா, தம் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஒரு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.